காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா, போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா. போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி, போற்றி போற்றி முருகா போற்றி, அருமுகா போற்றி, அருட்பதம் தருவாய் தகப்பன் சுவாமியே, என் இதயத்துள் தங்கிடுவாய். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் ஆடி மாதத்தோட முதல் செவ்வாய், 21/7/2026. முருகனுடைய அருளை நாம் பெறுவதற்கு மிக மிக அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் வளர்பிறை அஷ்டமியும் சேர்ந்து வருகின்றது. இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய, அதாவது நாம் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபம் வெற்றிலை தீபம். அந்த வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது நாம் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத நேற்றே ஒரு பதிவாக நம்முடைய சேனலில் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அந்த பதிவை போய் பார்த்து பயனடைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக அற்புதமான ஒரு விஷயம். சில நல்ல நேரம், காலம், அதிர்ஷ்டம் நமக்கு கூடி வரும் பொழுது மட்டும்தான் இத்தகைய பதிவுகள் உங்கள் கண்களில் படும். அதற்கு முன்பு கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே யாமிருக்க பயமேன் அப்படிங்கிறத டைப் பண்ணிடுங்க. முருகக் கடவுளும் அவருடைய வேலும் நம்மை எந்தவித தீமைகளும் அண்டாமல் பாதுகாக்கும். அதனால் அவர் நம் வசம் இருக்கும் பொழுது நம்ம எதற்குமே பயப்பட வேண்டாம். சோதனைகள் 1000 வந்தாலும் கடைசி நேரத்தில் நம்மை அவர் கை கொடுத்து காப்பாற்றியே தீருவார். இந்த ஒரு வழிபாடு இன்று இரவு 8 to 9 வரக்கூடிய செவ்வாய் ஹோரையிலையும் நீங்கள் செய்யலாம். அல்லது இன்னைக்கு என்னால் முடியல அப்படிங்கிறவங்க, இந்த ஆடி மாதத்தில் 4 செவ்வாய்க்கிழமைகள் வருது. இன்று முதல் செவ்வாய், அடுத்த செவ்வாய்க்கிழமையிலையும் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம். ஆனால் இந்த ஆடி மாத செவ்வாய்க்கிழமையில் இந்த ஒரு பொருளை நீங்கள் முருகன் பாதத்தில் அவசியம் வைத்து வழிபாடு செய்யுங்க. நிறைய பிரச்சனைகள், விடை தெரியாத நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அல்லது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நிறைவேற்றி தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் தான் இந்த ஒரு பொருள். நம்ம சேனலை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ, அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த பொருள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் உங்கள் பூஜை அறையில் இந்த பொருளை இன்னுமே வச்சுருப்பீங்க. நான் இந்த பொருளை பூஜை அறையில் வச்சுருக்கிறேன். இந்த ஒரு பொருளை வைத்து தான் நம்ம இன்னைக்கு வழிபாடு செய்ய போகிறோம். அதற்கு முன்பு ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஒரு பொருளை முருகனை வேண்டி மட்டும்தான் நம்ம செய்யணுமா, அல்லது எங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களை வேண்டியும் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டியும் நீங்கள் செய்யலாம். முருகனை வேண்டி மட்டும் செஞ்சாதான் முழு பலன் அப்படிங்கிறது கிடையாது. இருப்பினும் இந்த ஆடி செவ்வாயில முருகனை வேண்டி நாம் இதை செய்யும் பொழுது கைமேல் பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பல பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறாங்க. குடும்ப ஒற்றுமையிலிருந்து, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு ஆரோக்கியம், குடும்பத்தில் ஒரு பெரிய வழக்கு நடந்துட்டு இருக்குது, ஒரு பெரிய சொத்து எங்கள் கைக்கு வரணும், அது வராமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு எங்கள் கையில் இருக்கிற காசெல்லாம் நாங்கள் கரியாக்கிட்டோம், இதுக்கு மேலேயும் அந்த இடம் எங்களுக்கு வரலன்னா எங்களுக்கு பெரிய நஷ்டம் ஆகிடும் அப்படின்ட்டு நிறைய பேர் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, பணம் வீட்டில் தங்க மாட்டேங்குது, வறுமை, கடன் சுமை கழுத்தை நெரிக்கின்றது அப்படின்னு பல பிரச்சனைகள். இன்னும் சில குடும்பங்களில் எல்லாமே இருக்கும், பணம் இருக்கும், அவங்கக்கிட்ட ஆரோக்கியமாக இருப்பாங்க வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள். ஆனால் பிள்ளைகள் ஒழுக்கம் கேட்டு கூடாத நட்பில் சேர்ந்து என்னென்ன பழக்கம்லாம் வரக்கூடாதோ அத்தனை பழக்கங்களுக்கும் அடிமையாகி பெரிய பணக்கார வீடாக இருக்கும். ஆனால் உள்ளார போய் பார்த்தீங்கன்னா நடக்கிற பிரச்சனை, நம்மளாம் ஒரு நாள் கூட அந்த வீட்டில் இருக்க மாட்டோம். அப்படி அந்த பிள்ளைகள் அவ்வளோ தரங்கெட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் நான் மிகைப்படுத்தி சொல்லலை, நிறைய வீட்டில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் நாம் தங்களுடைய குடும்ப கௌரவம் கெட்டு போயிடும், வெளியில் இந்த பிரச்சனை தெரிஞ்சால் குடும்ப கௌரவம் கெட்டு போயிடும்ன்ட்டு அவங்க வாயை மூடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள், சிக்கல்லேருந்து அந்த குடும்பம் வெளியில் வரணும், என்னுடைய பிள்ளைகள் நல்ல வழியில் நடக்கணும். இன்னும் சில வீடுகளில் மனைவி ஒரு குடும்ப பொறுப்பே இல்லாமல் இருப்பாங்க, மிக சோம்பேறியாக. நம்ம ஆண்களை சொல்லும் அதே அளவுக்கு பெண்களும் தங்களுடைய பெண் தோழிகளுடன் சேர்ந்து கொண்டு பணம் கொட்டி கிடக்கும்,
எந்நேரமும் ஊர் சுத்துறது, அப்படிப்பட்ட சில பெண்களும் இருக்கிறாங்க. சில ஆண்கள் அதை போல் மனைவிகளால் கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டும் நமக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ 2 சாரார் மேலேயும் இப்போ கணவர் குடிக்கிறாரு, இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருக்குதுன்னா அதே ஈக்குவலாக மனைவி மேலேயும் சில கணவன்மார்கள் தவறு சொல்கிறாங்க. ஸோ பிரச்சனை எப்படி வேணாலும் வரலாம். இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு பொருளை இன்றைய தினம் பயன்படுத்த போகிறோம். அதற்கு முன்பு இந்த பொருளோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும். விலைலாம் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்குள்ளார தான் கிடைக்கும். வலம்புரிக்காய், இடம்புரிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த இரு காய்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதில் 2 விதமான காய்கள் இருக்குது. இந்த சுருளாக இருக்குது இல்லையா, இது வலது பக்கம் சுத்தனா இது வலம்புரிக்காய், இடது பக்கம் இருந்தால் இது இடம்புரிக்காய். இது இந்த சுருள், அந்த ஸ்பைரல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இது வலது பக்கம் இருக்குது வலம்புரிக்காய். இதே இடது பக்கம் சுத்துச்சுன்னா பாருங்க, இது லெஃப்ட் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், அதுதான் வலம்புரிக்காய் இடம்புரிக்காய். இதில் ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நாங்கள் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 2 காயை எடுத்து பக்கத்தில் வச்சு பாருங்க, உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும் அது வலம்புரிக்காயா இடம்புரிக்காயான்னு. சரிங்களா? இப்போ 2ம் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். ஒன்றுத்தில் இப்படி சுற்றுது, ஒன்றுத்தில் இப்படி சுற்றுது. இதில் ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு பாக்கெட் வாங்கினீங்கன்னா 2ம் கலந்து தான் இருக்கும். இதை இன்றைக்கி 8 to 9 செய்ய போகிறீங்கன்னா ஒரு 5 மணிக்கெல்லாம் மஞ்சள் நீரில் நல்லா கழுவிட்டு ட்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 8 to 9 உங்கள் கைகளில் இதை 2த்தையும் வச்சுக்கோங்க. வலது உள்ளங்கையில் சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணும். ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். தெரியாமல் நாங்கள் அசைவம் சாப்பிட்டோன்னா நீங்கள் இந்த வாரம் செய்யாதீங்க, அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் செய்யுங்க. இந்த காயோட அற்புதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த காயை வச்சுட்டு ஓம் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளார சொல்லிவிட்டு ஒரு கண்ணாடி பவுல்லையோ அல்லது உடன் பவுல்லையோ அல்லது ஒரு கப்பு, செராமிக் கப்பு அல்லது செராமிக் பிளேட்டு, உலோகங்கள் பயன்படுத்தக்கூடாது. எந்த விதமான உலோகங்களும், பித்தளை, செம்பு, வெள்ளி, அதுக்கப்புறமேல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. கண்ணாடி பவுலு இல்லை கண்ணாடி பாட்டில் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட போட்டு வைக்கலாம். நீங்கள் ஓம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் என்ன உச்சரிச்சிங்களோ அதை இது உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஒளி இதிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓம் 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 ஓம்னு வந்துக்கிட்டே இருக்கும். என் பிள்ளை நன்றாக படிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு இதை வச்சிங்கன்னா, இந்த 2 காய்களிலிருந்தும் அந்த ஒரு ஒளி, உங்கள் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? உங்கள் காதில் கேட்டுச்சா அப்படின்ட்டு சரி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்பீங்க. இது இதை பற்றிய ஒரு உண்மையை சொல்கிறாங்க, அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா? நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யுங்க. அதே மாதிரி நீங்கள் என் கணவர் அன்பாக இருக்கணும், என்னிடம் அன்பாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி அந்த அதிர்வுகள் இதிலிருந்து வரும்னு சொல்லப்படுது. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் இன்று இரவு 8 to 9 முருகனை வேண்டி உங்களுக்கு என்ன பிரச்சனையோ ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் மனசில் வச்சு, இப்போ இந்த நிமிஷத்துக்கு என்ன பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குதோ அதை நீங்கள் மனசில் நினச்சி, கடன்னா கடன் பிரச்சனை, அதை நீங்கள் மனசில் நினச்சிட்டு உச்சரிச்சுட்டு அந்த கண்ணாடி பவுல்லையோ அல்லது தட்டுலையோ போட்டு முருகன்கிட்ட வச்சிடுங்க. இதில் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம், வச்சு நீங்கள் வச்சிட்டா போதுமானது. இதை 6 மாதத்திற்கு ஒரு முறை இந்த காய்களை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் புதுசு வைக்கலாம். 3 மாதங்கள்லேருந்து 6 மாதங்கள் வரை இதை தாராளமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 3 மாதத்தில் எடுத்து போடுறதுனா கூட எடுத்து போட்டுட்டு மறுபடியும் புதுசு வைக்கலாம். நம்ம ஒவ்வொரு வாரமும் பூஜை செய்வோம் இல்லை, அப்போ இந்த காய்களுக்கும் நீங்கள் தீபதூப ஆராதனை காமிக்கணும். இதை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வைக்கலாம். இல்லை பணம் சார்ந்த பிரச்சனைகள், நான் என் கல்லாப்பெட்டியில் வைக்கலாமா, எனக்கு தொழிலில் லாபம் வரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு வைக்கலாம். உங்கள் பீரோவில் வைக்கலாம். ஸோ எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். ஒரே நாள்லேயே நாங்கள் 3 இடத்துல வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வைக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் வச்சுட்டு நீங்கள் அப்படியே வருஷக்கணக்காக விட்டுடக்கூடாது. 3 மாதங்கள்லேருந்து 6 மாதங்கள் தான் டைமு, அதுக்குள்ளே இதை நீங்கள் மாற்றிடணும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் என்னால் முடிந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.